friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் vlog தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதால நான் இப்போதான் ரிலீஸ் பண்றேன். இந்த வருஷம் எங்களோட பொங்கல் ரொம்பவே டிஃபரண்டா ஜாலியா போச்சு. நாங்க இது வரைக்கும் கிராமத்துலலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணதே இல்ல. அம்மா வீட்ல இருக்க வரைக்கும் இருந்த ஊர்லயே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா அங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ஏனா அம்மா எப்போதுமே விறகடுப்புல தான் வைப்பாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியா நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லாமே அபார்ட்மெண்ட்ங்கறதுனால கேஸ் அடுப்புல தான் வச்சோம். இந்த வருஷம் நாங்க ஊர்ல தனியா வீடு கட்டிட்டோம். அதனால பொங்கல் அங்க வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் ஊருக்கு வந்துட்டோம். இது பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எங்களுக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. நாங்க முத நாளே கோலம்லாம் போட்டுறலாம். மறுநாள் நிறைய வேலை இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பானைக்கு போடுற கோலம்னா நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கோலம் போட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்ற இடத்துலயும் கோலம் போடணும். அப்புறம் பிள்ளைங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் போட்டா அது கிளையாம இருக்கும். இல்லனா அவங்க இங்கிட்ட அங்கிட்ட ஓடி ஆடுவாங்க. இடையில சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். ஏன்னா சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது. ரொம்ப லேட் நைட் ஆனதுனால அதனால இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி ரூமில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். இது 2-3 பேர் சேர்ந்து போடணும். இது ரொம்ப பெரிய கோலமாக வரும். அதே மாதிரி பொங்கல் வைக்கிற இடத்துலையும் இது கோலம் போடுவாங்க. அதை காலையில் போட்டுக்கலாம். இதை மட்டும் இப்போதைக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போட்டுட்ருந்தோம். ஒரு வழியாக இதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. எல்லாருமே போய் படுத்துட்டோம். மறுநாள் காலைல எழுந்திரிச்சா எல்லாரும் வைக்கிற மாதிரி இந்த எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு தான். எங்கள் வீட்டில் இதை எப்போதுமே ஆட் நம்பர்ஸில் தான் வைப்பாங்க. 7, 9, 11 அந்த மாதிரி வைப்பாங்க. எல்லாமே நாட்டு காய்கறிகள்லாம் வைப்பாங்க. நாங்கள் இதில் இன்றைக்கி கத்திரிக்காய், அவரைக்காய், மொச்சை, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, பரங்கிக்காய், பிளாக்காய் எல்லாமே போடுவோம். இதில் பிளாக்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஊரில் இருந்ததுனால இந்த விஷயம் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இதுவுமே ரொம்ப சொல்லி வச்சு தான் வாங்கினோம். இது பிளாக்காய் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய இதுவாக சொல்லுவாங்க பொங்கல் டயத்தில் கிடைக்கிறதுலாம். அது இந்த மாதிரி கத்தி வச்சுலாம் ஈஸியாக நறுக்க முடியாது. அதனால் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வேலைக்கெலாம். அது கொஞ்சம் நறுக்கும் போதே பால்லாம் நிறையா வெளியில் வரும். அதனால் அதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு தான் நறுக்கணும். அதுக்குள்ளே நான் இங்கிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் இங்கிட்டு பிளாக்காயை கையில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இது மேலே உள்ள தோல்லாம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நடுவில் உள்ள ஃப்ளெஷ்ஷை மட்டும் இதோட சேர்த்துட்டு எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு கூட்டு, சக்கரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரிலாம் அவிச்சு வைப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கும் டைம் ஆகிடும். இந்த குழம்பை மட்டும் நம்ம சமைச்சிட்டு பொங்கல் வைக்க போயிடலான்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு இந்த குழம்பு தான் வச்சிட்ருந்தோம். இதை குக்கரில் ஏற்றிட்டோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது ஒரு 2 விசில் வச்சுட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தோம். அப்படியே அடுப்புக்கு எல்லாத்துக்குமே கோலம்லாம் போட்டுட்டோம். காலையில் எழுந்திரிச்சு தான் இந்த பொங்கல் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி கோலம் போட்டுட்ருந்தோம். என் பையனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். இங்கே வித்தியாசமாக எல்லாம் பண்ணுறோம். நல்லா விவரம் தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ணுற பொங்கல்னால அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. விறகடுப்பில் வைக்கிறதே ரொம்ப ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம கேஸ் அடுப்பில் வச்சாலும் அது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக தான் இருக்கும். விறகடுப்பில் வைக்கிற பொங்கலோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் பால் ஊற்றி பொங்கல் வைக்க மாட்டோம். அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சே பொங்கி வரும். அதை வச்சு தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். பால் ஊற்றுறது கிடையாது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அரிசியை கிளஞ்சு இந்த மாதிரி அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றுவோம். ஏன்னா ஒரு அரிசி விழுந்தால் கூட பால் பொங்காமல் கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சேஃபுக்காக வடிகட்டி வச்சு ஊற்றுவோம். அப்படியே பாலை 2 பானைக்குமே ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். விறகடுப்புங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நல்லாவே பால் பொங்கிடுச்சு. பால் பொங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமியை கும்பிட்டுட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தோம். இங்கே வெளியில் வச்சது 2மே நாங்கள் சக்கரை பொங்கல் தான் வச்சோம். உள்ள கேஸ் அடுப்புலேயும் 2 பொங்கல் வச்சோம். அதில் வெண்பொங்கல் வச்சுட்டோம். அரிசி இந்த மாதிரி ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வெல்லம்லாம் சேர்த்துட்டு கடைசியாக முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டோம். அவ்வளோதான், இறக்கி வச்சுட்டோம். இந்த பிள்ளைங்கள்லாம் எதுக்கு பொங்கல் வைக்கிறோம், என்ன ரீசன் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கான ரீசன்லாம் சொன்னோன்னே சரி ஓகே சன்னுக்கு தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. குழம்பும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம சாதாரண நல்ல குழம்பு வச்சாலும் அது இந்த டேஸ்ட்டாக இருக்காது. அது என்னன்னு தெரில, பொங்கலோடைய ஸ்பெஷல் போல். அதனால் இது 2 நாளைக்கு மார்னிங் டிஃபனு, டின்னரு, லஞ்சு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வைக்கும் போதே சேர்த்தே வச்சுருவாங்க கூடவே. நாங்களும் சமைச்சதெல்லாம் அது இலையில வச்சுட்டு சாமி கும்பிடாததுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதோடு நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ.